ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த வேளையிலே சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நான் நம்புகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மை அழைத்து நம்மை வேறு விரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கும் ஜீவனோடு வாழ ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவர். ஆமென். அவை வாய்ஸ் ஆஃப் காவஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் திருச்சபை மக்கள், நண்பர்கள், தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எமது சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் பேசிய காரியங்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அநேக தேவ செய்திகள் அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்கிறது நான் பார்க்குறேன், அநேகர் சொல்வது கேள்விப்படுகிறேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்னும் பெரிதான காரியங்களை செய்வார். இன்றைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே உங்களோடு கூட இந்த வேளையிலே சில தியானத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். அதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேச போகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது அப்பாவும் பிள்ளைகளும் என்ற தலைப்பில் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார் என்ற சத்தியத்தின் கீழே அன்றைக்கு காணாமல் போன காசை அந்த ஸ்திரீ கண்டுபிடித்ததையும், காணாமல் போன ஆடை 99 ஆடை விட்டு ஒன்றை தேடி போய் காணாமல் போன ஆடை அந்த மேய்ப்பன் கொண்டு வந்ததும், அதே நேரம் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன் என்று சொல்லி 3 பிரதான கதைகளை ஒன்றோடு என்று சேர்ந்து சொன்னார். ஆண்டவர் விளங்கப்படுத்தினார், தன்னுடைய செய்தியை சொன்னார். அவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவர் வந்தார். எப்படி அந்த அந்த காசு காணாமல் போனபோது கண்டுபிடித்தபோது சந்தோஷப்பட்டாலோ, அதே போல் எப்படி அந்த ஆடு காணாமல் போய் திரும்ப வந்தபோது மேய்ப்பன் சந்தோஷப்பட்டது போலவே காணாமல் போன தன்னுடைய மகன், இழந்து போன தன்னுடைய மகன் திரும்ப வந்தபோது தகப்பன் சந்தோஷப்படுகிறதை அதிலே பார்க்கிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சத்தியத்தோடு ஒத்த பாகத்திலே அப்பாவும் பிள்ளைகளும் என்ற ஒரு தலைப்பிலே கடைசி பூமியிலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து லூக்கா கடைசி வசனம் அன்றைக்கி 32ஆம் வசனம் வரை நான் சில காரியங்களோடு பேச வேண்டும். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுது 11ஆம் வசனம், பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு கொடுத்தார். அதாவது இன்னொரு மொழிப்பில் சொல்லப்படுகிறது, அந்த தகப்பன் பிள்ளை கேட்டதை குறித்து அதிர்ச்சி அடைந்தான். ஆமென். அதாவது எப்பயுமே தகப்பன் விருப்பம் தன் பிள்ளைகள் தன்னோடு நல்லா இருக்கணும், தன்னோடு உறவாக இருக்கணும் என்று விருப்பம். உங்களுக்கு தெரியுமா, 3 விதமான தகப்பமா ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு. முதலாவது, நம்மை படைத்த சர்வ வல்ல தெய்வம் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். 2வது, நீங்கள் பிறப்பது காரணமாக உங்களுடைய மாமிச ரீதியாக சரீர ரீதியான தகப்பன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆமென். 3வது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு திருச்சபையிலே ஒரு அங்கத்தவனாய் நீங்கள் அந்த சபையில் இருக்கிற நேரம் அங்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். நான் மற்ற 2ஐயும் பேசாவிட்டாலும் இன்றைக்கு ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு தகப்பனோடு பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதை நான் கொஞ்சம் நேரம் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். இன்றைக்கு பல இடங்களிலே தகப்பன் யார், பிள்ளைகள் யார் என்பதை சிலவர் புரிந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் நடக்கிற விதங்களை பார்க்குற நேரம் அங்கே மனஸ்தாபங்களும் உறவுகள் உடைதலும் வருகிறது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகளை நேசிக்கிற இருதயம், பிள்ளைகளுக்காக வாழுகிற இருதயம். தன்னுடைய பிள்ளை ஆஸ்தியை உண்மையாகவே வேத சொல்ல தகப்பனுடைய ஆஸ்திகள். அந்த நாட்களிலே யூத கலாச்சாரத்தை பார்த்தா பிள்ளைகள் 2 இருந்தால் அதை பிரிப்பார்கள். அதில் மூத்தவனுக்கு ஒரு பங்கு, இளையவனுக்கு ஒரு, அப்படியே பிரித்து கொடுப்பார்கள். இப்போவும் இந்த மகன் சாதாரண சின்ன பிள்ளை இல்லை, அவன் புத்தி தெரிந்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவன் கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு ஆஸ்தியிலே பங்கிட்டாங்க, நான் போகிறேன். அப்பாவையும் புரிந்து கொள்ளவில்லை, விளங்கி கொள்ளவில்லை. சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது, அவன் போவதுக்கு அவன் கேட்குறான். அப்பா ஆச்சரியப்பட்டார். அப்பா அதை கொடுப்பதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும் சொன்னார். ஆனால் அவன் கேட்கவில்லை. ஆகவே அப்பா சொத்தை பிரித்து கொடுத்தார் என்று பார்க்குறோம். ஆமென். அதாவது அவனுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும், அப்பாவுக்கு தெரியும், தன்னோடு இருக்கும் வரைக்கும் தான் அந்த பிள்ளை கட்டுப்பாட்டுக்கு இருப்பான். நான் கண் பார்வையில் இருப்பேன், அவன் எங்கே போகிறான், எங்கே வாரா, என்ன செய்கிறா, எப்படி இருக்கிறா, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன கஷ்டம், இது அப்பாட குணம். ஆனால் எப்போ
எப்போ ஒரு பிள்ளை தன்னோட அப்பாவோட கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போகிறானோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனங்களை பார்க்குது, அவன் துர்மாக்கமாக ஜீவனம் பண்ணி தான் கொண்டு போன ஆஸ்தி எல்லாம் செலவழித்து அவன் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தான் என்று சொல்ல பிறக்கிறது. இறுதியில் பார்க்குறோம், அவனுக்கு சாப்பிட்றது கூட அவனுக்கு வழி இல்லை. அதாவது பண்டி மேய்க்கிற வேறொன்று கிடைக்கிறது. அந்த பண்டி மேய்க்கிற பொஸ்ஸானவன் அவனுக்கு என்னது அந்த பண்டிகள் சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்கல, அதை கூட கொடுக்கலையாம் என்று அவன் வேதனைப்படுகிறது நாங்கள் பார்க்குறோம். உண்மை பாருங்கள், அப்பா விட்டு பிரிந்து போகிற நேரம் இளையவன் துன்மாக்கம் வாழ்கிறான், பாவத்தோடு வாழ்கிறான், சொத்து சுகங்களை அனுபவிக்கிறான், கீழ்ப்படிவில்லை, உண்மையில்லை, யார் என்னை பார்க்குறா, யார் எனக்கு பொஸ், யார் எனக்கு எனக்கு யாரும் இல்லை, நான் நினச்சி செய்வேன். அவன் இந்த 27 வருட இந்த ஊழிய பாதையிலே எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பிள்ளை இருக்கும் வரைக்கும் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் இருக்கும். கடவுள் பயம் மாத்திரமல்ல, அந்த போதகருக்கு, அந்த திருச்சபை தகப்பனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது இல்லை. சில நேரங்களில் தகப்பமாரும் தவறு தான், தப்புமாறும் பிள்ளையான வழிகளே பிள்ளையான முடிவுகளை போகிற நேரம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வருதில்லை. ஆனால் நான் இன்றைக்கு அதை பேச விரும்பல. அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு தகப்பன் எப்பையும் விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளையை நல்லா இருக்கணும் என்று. ஆனால் தகப்பனு துக்கம், தன்னோட இந்த உறவு உடைக்கப்படுகிறது, பிரிவு உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. ஒரு பிள்ளை இழந்து வாழப்போகிறேன், அவன் போய் சொத்துக்களை செலவழித்து துன்மார்க்க விபச்சாரம் வேசித்தனம் ஆஸ்தி அழித்து வேதனைப்பட்டு துக்கத்தோடு கண்ணீரோடு அவன் உல்லாசம் வாழ்கிறான். இன்றைக்கு பசி கூட அவனுக்கு பசியாற்ற கூட பண்டிகை போடுற தவிடு கூட கிடைப்பதில்லை, மிகவும் வேதனை. ஆமே, என்ன காரணம்? பிள்ளையை தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. பிள்ளை தகப்பனுடைய கதை கேட்க இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் கால் ஓங்குகிறார்கள், கை ஓங்குகிறார்கள், தகப்பனுக்கு விரதமாய் வேலை செய்கிறார்கள். தேவ ஜனமே, நாம் யாராக இருந்தாலும் இன்றைக்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் தகப்பனுடைய சொல்லை கேட்டு தகப்பனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக, பிள்ளையான காரியங்களுக்கு அல்ல, நம்ம பிள்ளையான தகப்பனுடைய பாவ காரியங்களுக்கு, தகப்பனுடைய பிள்ளையான வேலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம நல்ல விஷயங்களுடைய காரியங்களை தகப்பன்னு கேட்டு தகப்பன் சொல்கிறது கேட்பமாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் ஆனால் இங்கே பாருங்கள், அவன் ஒன்றுமே கேட்கவில்லை. இப்பொழுது அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் நினைக்கிறேன் 15ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுது, அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். 16ஆம் வசனம், ஒருவனும் அதை கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. 17, அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் என் தகப்பனுடைய கூலிக்கார வேலைக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறது. அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. என்ன? அவன் பார்க்குறான், என் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்கிறது, எவ்வளவு உணவு இருக்கிறது, ஏராளம் தாராளம். ஆனால் இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளை, இன்றைக்கு நான் செய்த ஒரு தவறுனாலே, நான் செய்த உண்மையாகவே பிள்ளைகளாக இருந்தால் தவறு செய்ய மாட்டார் என்றால் அர்த்தம் அல்ல. ஆனால் தவறை உணர்ந்து திருந்த வேண்டும். இன்றைக்கு அதுக்கு நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் இல்லை. சுவரை சுட்டி காட்டினால் அவர்கள் கோவிக்கிறார்கள், தவறை சுட்டி காட்டினால் முகம் சுட்டுகிறார்கள், தவறை சுட்டி காட்டினால் அடுத்த பக்கம் மாறி போகிறார்கள். என்ன காரணம்? இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகம், அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது. ஆகவே அவன் உணர்கிறான், நான் பாவி, எங்கள் அப்பா வீட்டில் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன், அப்பாவுக்கு அநியாயம் பண்ணிவிட்டேன், நான் செய்த தவறு, நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து அவன் என்ன செய்யறான்? ஒரு யோசனை வருகிறது. நான் அப்பாட்ட போய் சொல்ல போகிறேன். அப்பாட்ட என்ன சொல்ல போகிறான்? அவன் சொல்கிறான், பாருங்கள் தகப்பனே, முதல்ல அப்பாவை சொல்லலை, அவன் பரம தகப்பனை சொல்லுகிறான். அவைக்குரிய தகப்பனை சொல்லலை, சொந்த தகப்பனை சொல்லலை. முதல்ல சொல்கிறான், பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவன் இன்றைக்கு நாம் எந்த தவறு செய்தாலும் இன்றைக்கி நாம் நினைக்கக்கூட நம் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், நீங்கள் கத்தருக்குரியவர்கள். நம்ம நமக்கு நல்ல பரம தகப்பன், நமக்கு ஒரு மாம்சத்தில் தகப்பன், ஒரு ஆவிக்கு தகப்பன் இருந்தாலும் நீங்களும் நானும் செய்கிற எந்த தவறும் பரத்துக்கு விரோதமானதாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், முன்னுக்கு இருக்க பாஸ்டர் அவர் எங்கிட்ட தகப்பன், இவருக்கு விரோதமாக அவருக்கு விரோதமாக இல்லை. இந்த மனிதன் இந்த இளைய குமாரன் சொல்லுகிறான், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஆகவே எந்த தவறு நாம் செய்தாலும் பரத்துக்கு விரோதமானது. ஆகவே உணர்வடைந்தால் தகப்பன் சேர்த்து கொள்வான். பாருங்கள், அவன் தீர்மானம் பண்ணி அவன் அப்பாட்ட வாரான். அதில் சொல்லப்படுகிறது, அவன் வருவதை தகப்பன் கண்டு என்றால் ஒரு ஆராய்ச்சி சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 6 வருடங்கள் இருக்கலாம். அவன் போய் 6 வருடங்கள் இருக்கலாம், 3 வருடங்கள் இருக்கலாம், அவன் பல வருடங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அவன் வருவதை யாரும் சொல்லி அனுப்பலை. அப்பா நான் வீட்டை வாரேன்னு சொல்லலை.
செய்தி அனுப்பலை. அந்த நாட்களில் மெசேஜ் போடுறதுக்கோ ஒன்றுக்கும் செய்தி இல்லை. அவன் வருவதே தெரியாது. ஆனால் அப்பாட இதயத்தை பாருங்கள், அப்பா அவனுக்காய் காத்திருக்கிறான். என் புள்ள வருவான், என் புள்ள வருவான், உணர்வடைந்து வருவான். அதுதான் அப்பாட இருதயம். அப்பா பிள்ளை செய்கிற நேரம் அப்பா கோவிக்கார். பிள்ளை செய்யணும், அடிக்கணும், தட்டணும், திருத்தணும், உண்மைதான். ஆனால் உணர்ந்து எந்த பிள்ளை வந்தாலும் அந்த பிள்ளைக்காய் தகப்பன் தன் ஜீவனை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். மாம்சத்தில் ஒரு தகப்பன், உங்களை பெற்ற தகப்பன் இருக்கிறார். உங்களை ஆவிக்குரிய திருச்சபையில் ஒரு பாஸ்டர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவர்கிட்ட திரும்பி போங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்டபோது அப்பா ஓடி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, அவன் வந்த விலை வேலைக்காரனை போல் ஒருத்தரை வச்சுக்கொள்ளும். ஆனால் தகப்பன் அப்படி பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்குறமாய் அவன்கிட்ட தவற நினைக்கல. அவன் அதே நீ ஓடி போனோனியானே தேஞ்சனாண்டை திரு தகப்பமார் அப்படித்தான். நீ போனோனியானே வந்தனையானே, நீ கீழ்ப்படியலை, நீ என்னை பற்றி ஊர் தூத்துனியானே, அதை காய்ச்சினியானே, இதை காய்ச்சானே, இன்றைக்கி எல்லாம் வந்தோன்னே சொல்கிறேன். அவன் இந்த தகப்பா அப்படி இல்லை, இது நல்ல தகப்பா. ஒரு ஆவிக்குறி தகப்பா அப்படி தான் இருக்கும். அவன் பழையது கிண்டி, பழையதை காய்ச்சி, பழையது எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அவன் வந்தபோது அவர் அதை பார்க்கல. மெலிந்து போயிருக்கிறான். அவனுக்கு வஸ்திரம் இல்லை, கைகளில் அதிகாரம் மோதிரம் இல்லை, கால்களில் பாதரட்சை இல்லை. ஆகவே உடனே சொல்லுகிறார், இவனுக்கு கொளுத்த கன்று அடித்து சாப்பாடு போடுங்கள், வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், பாதரட்சியை போடுங்கள், கையில் அதிகாரம் என்ற மோதிரத்தை கொடுங்கள். என் பிள்ளையாக இருந்தவன் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். மறுபடியும் பிள்ளைக்குரிய அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய தாப்பமாரே, தேவன் நல்லவர். உங்கள் பிள்ளைகள், உங்கள் திருச்சபை மக்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணி, அநியாயம் பண்ணி, உங்களை விட்டு தூரம் போகிற நேரம், அவர்கள் உணர்வடைந்து வருகிற நேரம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை விசாரியுங்கள், அவர்களுக்கு கண்ணத்துக்குரிய காரியங்களை செய்யுங்கள். திரும்ப திரும்ப செய்ததை சொல்லி காட்டாதுங்க. திரும்ப திரும்ப அது இப்படி நீ இப்படி அங்கே போன சொல்லி காட்டாதுங்க. அது மனவேதனை. உண்மையாக பரம தகப்பன் அப்படி அல்ல. நம்மெல்லாம் அப்படித்தான் மன்னித்திருக்கிறார். நாம் செய்த பாவங்களை அல்ல, நாம் செய்த அக்கிரமங்களை அல்ல, நாம் செய்த காரியங்களை அவர் சொல்லி காட்டலை. மகனாய் மகளாய் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவன் அப்படி தான் ஒரு ஆவிக்குறி தகப்பன் திருச்சாவை போதகரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இளைய குமாரன். இவனும் அப்பா வழங்கலை, புரிந்து கொள்ளலை, அப்பாவுக்கு துரோகம் பண்ண. ஆனால் உணர்வடைந்தான், மனம் திரும்பினான். இதுதான் பெஸ்ட். இன்றைக்கு நாம் பிள்ளைகள் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. பிள்ளைகளாக இருக்கிறது நல்ல, பிள்ளைகள் தவறு செய்வார்கள் தான். ஆனால் உணர்ந்து திரும்பவும் அந்த தவறை செய்யாமல் இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் தகப்பனாக இருப்பான். ஆமென். இப்போ என்ன விஷயம் பாருங்கள், திரும்ப அங்கே ஒரு விடயம் நடக்குது. இரண்டால் அவன் திரும்ப அவனுடைய அண்ணன் மூத்தவன், வேலைக்கு போகிறவன், அப்பாக்காக சாகிறவன், அப்பாக்காக அப்பா அப்பா அப்பான்டா எல்லாம் அப்பா தான். இப்போ கூட அப்பா வீட்டிலேயே அவன் வேலைக்கு போகிறான். நல்ல பிள்ளை, நல்ல மூத்தவன். ஆனால் வேதம் சொல்வது என்னது, அவன் வெளியிருந்து வருகிற நேரம் வீட்டிலே கீத வாத்தியங்கள், மேலே சத்தங்கள், அங்கே எல்லாமே அப்பா சந்தோஷப்படுறான். மரித்தான், திரும்ப உயிர்த்தான், அவன் காணாம போனான், திரும்ப காணப்பட்டான் என்று எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவன் வந்து கேட்குறான், இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு என்ன நடக்குது, வீட்டில் துக்கம்தானே, விளைவுமாற போனது, என்ன நடக்குது என்று ஒருத்தனை பார்த்து கேட்குறான். அப்போ ஊழியக்காரன் ஒருத்தன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், அதுக்கு அவன் 27ஆம் வசனம், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே நம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக குழந்தை கன்றை அடிப்பித்தார்கள் என்றான். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவன் ஜனமே, இன்றைக்கி நம்ம தவறு செய்யலை, நம்ம நல்ல பிள்ளைகள், தகப்பனை நேசிக்கிறோம், ஆவிக்குரிய தகப்பன், எங்களுக்கு தகப்பன் நல்லம், போராடம், அப்படி இப்படிலாம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே பாருங்கள், தம்பி வந்த நண்ட போது இது தகப்பனுடைய இருதயம், இந்த அண்ணனுடைய இருதயம் மாறிவிட்டது. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் உள்ளுக்குள்ளே போக மனம் இல்லாமல் கோமடைந்து இதை கேட்டபோது அப்பா சொல்கிறார், இவன் மரித்தான், உயிர்த்தான், திரும்ப வந்தான், காணப்படா போனான், நம்மளோட தம்பி வந்தான், வா கொண்டாடுவோம். இல்லை, அவன் இன்னொருத்தர் கதை கேட்டு. தயவுசெய்து அருமையான தேவ ஜனங்களை, இந்த பார்க்குற நீங்கள், உங்கள் ஆவிக்குரிய தகப்பனோடு உங்களுக்கு பிரச்சனைடா, இன்னொருத்தண்ட கதை போய் கேட்காங்க, என்ன சொன்னவர், என்ன காய்ச்சவங்க, என்ன நடந்தேன்னு நேரே போய் அவர்கிட்ட போய் அவரோட கதைங்க. 3வது ஆள் உங்களுக்கு தேவையில்லை. 3வது ஆள் எதையும் கூட்டி காயப்பான், உங்களுக்கு அப்பாவுக்கு இருக்க உறவை பிரிக்க பார்ப்பான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், உங்கள் சகோதரன் வந்தான், சுகமாக வந்தான், ஆனால் கொளுத்த கண்டு கதை அடிக்க தேவையில்லை. இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்கள், உங்களையும் என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, அப்பாவோட நம்ம எப்படி இருக்கிறோம். சிலர் அந்த வேலைக்காரன் இவரை பார்த்துக்கிறான், இவரை கொண்டாந்து சித்தியில் இருந்திருக்கலாம், நான் மட்டும்தான் எல்லாம், என் குடும்பம் தான், எனக்கு மட்டும்தான் அப்பா, என்னை தம்பி வைத்தான், அவன் பாவி, நான் நல்லவன் என்று இவர மனசில் ஒரு பெரிய காரியம் இருந்திருக்கலாம். அதை இவன் அறிந்திருக்கலாம். அதான் அந்த கதை சொல்கிறான்.
கொளுத்த கன்றை அடிப்பித்தார். ஆமென். பிரியமான ஆண்டவர், சில பேர் பாருங்கள், இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, அவங்க வந்தபடியாக நாங்கள் இப்படி இருப்போம், நீங்கள் அவங்களோட பார்க்குறீங்க, எங்களை பார்க்கல. இல்லை, நீங்கள் பழசா புதுசா சிறுசா பெருசா ஆரம்பத்தில் இருக்கீங்களா இல்லை இப்போ தான் வந்து சேர்ந்தீங்களா, அது பரவாயில்லை சகோதரா. உங்களோட இருதயம் நல்லா இருக்கும். ஆமென். மனசு வேணும். பழமொழி தமிழாக சொல்லுவான், பழமொழி மனம் கொண்டது மாளிகை. இன்றைக்கு தரிசனம் மனசில் ஒரு மனம் இல்லாமல், மனசு இல்லாமல் எதையும் செய்ய இயலாது. ஒருவரை மன்னிக்க, ஒருவரை விட்டு கொடுக்க. அப்பாவுக்கு எல்லாரும் சொந்தம். இளையகுமாரனும் வேணும், மூத்தகுமாரனும் அப்பாவுக்கு வேணும். இன்றைக்கு மூத்தகுமாரன் மட்டும் அப்பாவுக்கு சொந்தம் அல்ல. இளையகுமாரன் தவறையும் தாண்டி அவனை தள்ளையில் அவனையும் சேர்த்து ஒரு நல் மனிதனை மாற்றுவது அப்பாடைய வேலை. அவன் ஆனால் இங்கே மூத்தகுமாரனுக்கு மனசு இல்லை. அப்பா எவ்வளோ சொல்லி பார்க்குறான், கேட்குறானே இல்லை. அவன் சொல்கிறான், அவங்க எனக்கு இப்படி செய்யலை, எனக்கு ஒரு கொளுத்த கண்டு அடிக்கிற நீங்கள் அப்படின்னா எவ்வளோ ஆள் அவனோட மனசில் என்ன இருந்தது என்னது ஒப்பிட்டு பார்க்குற மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்காங்க. சகோதரர்களே, பிள்ளைகளாக இருக்கீங்களா, நீங்கள் இன்னொரோட ஒப்பிட்டு பார்க்காங்க, அவரோட இவரோட ஒப்பிட்டு பார்க்க. ஆண்டோட மட்டும் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் யாரோடைய ஒப்பிட்டு பார்த்து அவர் இப்படி அவரோட வாழ்க்கையை பாருங்கள், அவரோட குடும்பம், அவரோட தொழில், அவர் போகிற வாகனம், அவங்களோட பிடிக்காங்க, இவங்களோட பிடிக்காங்க. இல்லை, உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் மோசமான ஒரு பிசாஸ். இந்த ஒப்பிட்டு பார்த்து உங்களை நீங்கள் அநியாயமாய் சீரழித்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். உங்களோட கைரேக உங்களுக்கு மட்டும்தான். உங்கள் கண் பார்வை இன்னொருவருக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த கண் பார்வை. நம்ம உதாரணம் சொல்லுங்கள், உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபேஸ் லாக் போட்டிருந்தா இன்னொருத்தன் ஃபேஸ் வந்து பார்த்தா அந்த ஃபோன் லாக் ஆகாது, ஒன்றாகாது. உங்கள் ஃபேஸ் உங்கள் கண் பார்த்தா தான் ஒன்றாகும். ஏன் தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்னொருத்த ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். பிள்ளைகளை இன்னொரு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவன் அப்பா சொல்கிறான், மகனே எல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, ஏனே இப்படி இருக்கிறாய்? அது அர்த்தம் என்ன? அப்பாவை புரிந்து கொள்ளவில்லை. இந்த எத்தனை திருச்சபை மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை புரிந்து கொள்ளவில்லை. அவர் யார்? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் என்ன விளங்குறார்? எதுக்காக பேசுகிறார்? எது அவரோட மனசில் இருக்கிறது? அவர் எப்படி முடிவெடுப்பா? எப்படி அப்பா எல்லாரையும் சேர்த்துக்கொள்வா? இன்றைக்கு காரணம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு அப்பாவை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உன்னை விளங்கலை, அவர்கிட்ட போய் கதைங்க, அவர்கிட்ட பேசு. என்ன நடந்த, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நான் இப்படி தான் பேசுங்க. ஒரு நல்ல உறவை கத்த தருவான். ஒப்பிட்டு பார்க்காங்க, இன்னொரு ஒப்பிட்டு பார்க்காங்க. இளையகுமாரன்னு சொல்கிறது தான் இந்த கதையை ஏசப்பா சொன்னார். ஆனால் உண்மை அந்த கதை முடியுது எப்படி தெரியுமா? மூத்தவன் தான் கெட்டகுமாரன். கெட்டகுமாரன் இளையகுமாரன் இல்லை, கெட்டவன் தான், பிரச்சனைக்குரிய ஆள் தான், திருந்தி வந்தான். ஆனால் இளையவன் இருக்கான், மூத்தவன் இருக்கான், நல்லவனாயிருந்தும் கெட்டவனாய் மாறினான். வேதம் சொல்லுது, நல்லவர்கள் கெட்டு போகிற காலம் இந்த காலம், நல்லவன் மரித்து போகிற காலம். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரலாம், அப்பா விட்டு பிரிந்து போவது, அப்பாவை புரிந்து கொள்ளாமல் போகுது, அப்பாவோட கோவப்பட பிரச்சனைப்படுது. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் போகிற திருச்சபைக்கு போதவர் ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் இருப்பார் நான் நம்புகிறேன். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த கதையை துக்கத்தோடு முடிகிற அப்பா சொல்கிறாரு, கடைசி வசனத்தை பாருங்கள், உன் சகோதரனா இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமனால் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். அதுக்கப்புறம் வேறு அதிகாரம் தொகுது, வேறு வசம். அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியா? அவன் கெட்டு போகிறவர்கள் திருந்தி உள்ளுக்க வருகிறார்கள், உள்ளுக்குள் இருக்கிறவர்கள் கெட்டு போகிற காலம் இது, பயங்கரமான காலம். இந்த சம்பவம், இந்த கதை நீங்கள் பார்க்க போல கெட்டவுமான கதை இல்லை. எத்தனையோ திருச்சபையிலேயே ஊழியர்கள், தலைவர்கள், விசுவாசிகள் இன்றைக்கு தேவனை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போகிறார்கள். கெட்டவர்கள், பிழை செய்கிறவர்கள், குடிகாரர்கள், வரிகாரர்கள், பிழையாக நடந்தவர்கள், பிழையாக முடிவெடுத்தவர்கள் மனம் திரும்பி உள்ளுக்குள்ளே வருகிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் பொறாமைப்பட்டு மற்றோடு ஒப்பிட்டு பார்த்து தகப்பனை விட்டு புரிந்து கொள்ளலாம் மனசு இல்லாமல் பகைகள், கசப்பு, குரோதங்கள், வைராக்கியங்கள், ஒருவர் சொல்கிறது, ஆக்களாக கூட்டம் கூறுறது, இது உண்டு சகோதரா, இது உண்டு. ஆனால் மறந்துடாது, நீங்கள் மாம்சத்துக்கண்ட இதை விதித்தாலும் மாம்சத்துக்கண்ட அழிவைத்தான் இருப்பீர்கள். நித்திய ஜீவனுக்கண்டு நீங்கள் நித்திய ஜீவனுக்கண்டு விதித்தால் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். ஆமென். ஆகவே கெட்ட குமாரனும் பிள்ளைதான், மூத்த குமாரனும் பிள்ளைதான். ஆனால் விஷயம் அங்கே இல்லை. பிள்ளைகள் எல்லாம் நான் மூத்தான், நான் பழையா, நான் புதா, வெரி குட். ஆனால் எவர்கள் தகப்பனை புரிந்து கொண்டு, எவர்கள் தகப்பன் சொல் கேட்டு, எவர்கள் தகப்பனுக்காய் வாழ்ந்து, எவர்கள் தகப்பனை புரிந்து ஒப்பிட்டு மன்னரோடு ஒப்பிட்டு பார்க்காம தகப்பனுக்காய் வாழுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகள். நான் நம்புகிறேன், நிச்சயமாகவே மூத்த குமாரன் கெட்டு போனதை நாங்கள் பார்க்கணும். இளையகுமாரன் கெட்டவன் தான், நம்ம மனம் திரும்பினான். இன்றைக்கும் பார்க்குற பாஸ்டர் ஊழியக்காரர்களே, நீங்கள் இது யாராவது பார்ப்பீங்கண்டா,
அருமையான விசுவாசிகளே, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனோடு உங்களுக்கு நல்ல உறவு இல்லையா? உடனடியாக அந்த உறவை கட்டி எழுப்புங்கள். பரம தகப்பனோட உறவு இல்லையா? உடனடியாக கட்டி எழுப்புங்கள். உங்களை பெற்ற தகப்பனோட உறவு இல்லையா? உங்கள் தகப்பனை கட்டி எழுப்புங்கள். உங்களுடைய தகப்பனை துக்கப்படுத்த வேண்டாம், வேதனைப்படுத்த வேண்டாம். பிள்ளைகளாக இருந்தால் பிரச்சனை இருக்குதான், ஆமென். ஆனால் தகப்போனாலும் தீமை செய்ய மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். கெட்டவன் திருந்தி நல்லவனாக மாறுகிறான், நல்லவன் கெட்டு போகிறான். சரி, நீங்கள் நல்லவர் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரலாம், கவனமாக இருங்க. சில இப்போ யோசித்து கெட்டு போய், ஐயோ நான் தவறு செஞ்சேன், இதை பார்க்கணும், உணவடைந்தேன், அப்பாவோட ஒரு நல்ல உறவு வேணும் என்று நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு சந்தர்ப்பம் சொல்கிறேன். போங்க, அப்பாட்ட போங்க. அப்பா உங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறான். ஆமென். அப்பாவோட கதை கேளுங்க, கீழ்ப்படிங்க, அவரோடு பேசுங்க. அவர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் இந்த வேளை உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பார்க்குற அருமையான சகோதர சகோதரி, தேவ ஜனங்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அப்பாட்ட போகணுன்ற உணர்வை கொடுங்கப்பா. அப்பாவோடு இருக்கிற நேரமே நல் மனச்சாட்சியோடு நல்ல நேரத்தோடு அப்பா புரிந்து கொண்டு இன்னொருவோடு ஒப்பிட்டு பார்க்காம, அப்பா எனக்காக எல்லாம் செய்து முடிக்கிற, அப்பா என்னை நேசிக்கிறான்ற, அப்பா எல்லா பிள்ளைகளையும் சரியாக நேசிக்கின்ற உணர்வோடு இருக்கிற மூத்த குமாரனை மாற்றும் ஆண்டவரே. மூத்த குமாரோடு கெட்டு போவதை விட அவர்கள் மனம் திரும்பி, இளையகுமாரனை போல மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்து நல்ல பிள்ளைகளை மாறட்டும். இதை கேட்குற ஒவ்வொரு மேலும் வல்லமை உண்டாதா, மகிமை உண்டாதா, சுகம் உண்டாதா, ஆசீர்வாதம் உண்டாதா, தேவ கரமடி வழிகட்டும். கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வைத்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் முழுமையாக பார்த்தா கர்த்தர் உங்களோட பேசியிருந்தா அந்த கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஒரு அப்பா உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆமென். அப்பாவோட இருக்கீங்களா? அப்பாவை புரிந்து கொண்டு இன்னொருத்தர் ஒப்பிட்டு பார்க்காம அப்பாவோட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.